2026 சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பான்மை பலத்துடன் வென்று ஆட்சி அமைக்க தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழகம் தயார் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழக ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது கடந்த சில நாட்களா தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட கூட்டணி சேர்றதா நியூஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி மாநாட்டுல கூட அதிகமா ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணல. அது எதனாலனா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க தான் தளபதி விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழக ஹெட் ஆபீஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழகத் தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராக வருகிறது. இச்சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றச் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்ற தொடர்புறுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமும் அடிப்படையே அற்றது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றின் தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புறுத்தி பரப்பும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. அதனால் இத்தகைய பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா என்ன புரியுதுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூடயும் கூட்டணி இல்லைன்னு தெரியுது. 2026 எலெக்ஷன்ல தனித்து தான் போட்டிடுவாங்க போல. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் யாரு கூடயும் கூட்டணி சேராம கூட்டணிக்கு வரவங்கள கூட்டணி சேர்த்திட்டு மட்டும்தான் இருப்பாரு போல. அதாவது நம்ம தளபதி முதலமைச்சர் வேட்பாளரா இருந்துட்டு அந்த உண்மையை சொல்லணும்னா கூட்டணி வச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தளபதி கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய கட்சிகளுடன். நம்ம தளபதியோட வியூகம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் நம்ம தளபதி ஃபேன்ஸும் எதிர்பார்க்கறது அதுதான். அதாவது எந்த கட்சி கூடயும் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மக்களுக்காக வந்திருக்கோம், மக்களை நம்பி தான் வந்திருக்கோம், தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு வியூகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது சரியான பாதைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சர்க்கார் டைம்ல அதிமுக கூட நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம், இப்போ டிஎம்கே கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி இருக்கும்போது இப்பயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி இந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டா நம்ம தளபதியோட அரசியல் கரியருக்கு அது ரொம்பவும் ஆபத்தாகவும் அமைஞ்சிடும், தப்பாவும் அமைஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.